ஒலிபரப்புத்துறை டெண்டர் முறைகேடு விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் அவரது தொடர்புடைய இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்ட நிலையில இந்த சோதனையில பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கி இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கணக்கில் காட்டப்படாத 40 லட்சம் ரூபாய் பணமானது ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய வீடு உள்ளிட்ட மொத்தம் 20 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சென்னையில 4 இடங்களும், திருவண்ணாமலையில 4 இடங்கள், கரூர்ல 7 இடங்கள், திண்டுக்கல்ல 2 இடங்கள் உட்பட 20 இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டது. இந்த சோதனையோட முடிவுல தான் முக்கிய ஆவணங்கள், அதே போன்று டிஜிட்டல் சான்றுகள் மற்றும் சொத்து மதிப்பு ஆகியவை பறிமுதல் செய்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணக்கில் காட்டப்படாத 40 லட்சம் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ஒதுக்கீட்டுல 3.23 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாகத்தான் முன்னாள் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரான ஏவா வேலு மற்றும் அரசு அதிகாரிகள் என மொத்தம் 9 நபர்கள் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டு இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில தற்போது இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் வழக்கு பதிவு செய்து இன்று காலை முதலே லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையானது மேற்கொண்டனர். கடந்த 2022ஆம் ஆண்டுல கரூர் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறையில மற்றும் பிற சாலைகளை அகலப்படுத்துதல், மேம்படுத்துதல் மற்றும் சிறு பாலங்கள் சீரமைப்பு போன்ற பணிகளுக்காகத்தான் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சுமார் 7 கோடி ரூபாய்க்கு டெண்டர்கள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் வேலை செய்யாமலேயே பண முறைகேடு செய்திருப்பதாக, இந்த டெண்டர் ஒதுக்கீட்டுல முறைகேடு செய்திருப்பதாக கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது டெண்டர் ஒதுக்கப்பட்டும் இவர்கள் சரியாக சாலை பராமரிப்பு பணியில ஈடுபடாமல் 3.23 கோடி ரூபாய் முறைகேடாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறி இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில தற்போது இந்த சோதனையில தான் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும், அதாவது ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய ஏவா வேலுவோட வீட்டுல சுமார் 14 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிறைவு பெற்றக்கூடிய அவரது வீட்டில இருந்து ஒரு முக்கிய ஆவணங்களும், அதே போன்று டிஜிட்டல் பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் பறிமுதல் செய்து சென்றிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல ஏவா வேலு அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.